புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் நம்மை ஒப்புக்கொடுத்து, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டவர், நற்கருணையில் வீற்றிருக்கிற நம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அவரே உயிருடன் நமக்காக எழுப்பப்பட்ட நிலையில் நம்மையும் உயிருடன் எழுப்ப வழிகாட்டுகிற தெய்வம். ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை குறித்த சிந்தனையில் நாமும் விழிப்பாயிருந்து நம்மை மீட்டெடுத்து கொள்ள ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. திருப்பாடல் 17 நமக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த நாளில் விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே என்கிற வார்த்தைக்கேற்ப நம்முடைய பார்வையில் எல்லாம் கடவுளுடைய உருவத்தை நாம் கண்டு மகிழ ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. பவுலடியார் அவருடைய வார்த்தைகளில் சொல்லுகிறார், கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நம்முடைய நம்பிக்கை பயனற்றதாக இல்லை என்பதை அவர் உறுதி செய்கிறது இந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என்கிற இந்த நம்பிக்கையிலே தான். இந்த நம்பிக்கையிலே தான் நம்முடைய வாழ்க்கையும் கடந்து செல்கிறது. அவர் எழுப்பப்பட்டவர், தந்தையால் உயர்த்தப்பட்டவர். அதே தந்தை உங்களையும் என்னையும் உயர்த்துவார் இந்த கிறிஸ்து வழியாக நாம் பயணிக்கிற போது. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் ஒரு பயணத்தை மேற்கொள்ள ஆற்றலும் பலனும் தாரும். மன்றாடுவோம். விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. நம் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக வருத்தங்கள், நமக்கென்று ஒரு நியாயம், நமக்கென்று ஒரு நீதி நம்மளுடைய உள்ளம் பேசிக்கொண்டிருப்பதை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறோம். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும், வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். வஞ்சகமற்ற நிலையில் நீங்கள் ஜெபிக்கும் எல்லா ஜெபமும் கடவுள் முன் நின்று கொண்டு உங்களுக்காய் பேசுகிறது. நம்பிக்கையோடு துதிப்போம். விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உமது வியத்தகு பேரன்பை காட்டியருளும் ஆண்டவரே. உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே என்று. எங்களுடைய எதிரிகள் எங்களை சூழ்ந்து நிற்கிற வேளையில் எங்களை விடுவிக்கிற நல்ல ஒரு கரமாக கரம் இருந்து எங்களை வழிநடத்துவதாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன்
விழித்தெழும்போதும் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கண்ணின் மணியென எம்மை காப்பவரே, உம்முடைய சிறகுகளின் நிழலில் எங்களை மூடிக்கொள்பவரே, உமது நேர்மையில் நாங்கள் நிலைத்திருக்க, நாங்கள் விழித்தெழும் போதெல்லாம் உம்முடைய உருவம் கண்டு நிறைவு பெற எங்கள் பார்வையை பலப்படுத்தும், எண்ணங்களை சீர்படுத்தும், ஏக்கங்களை நிறைவாக்கும். இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.